அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் நவராத்திரி 10 நாட்கள் முடிஞ்சு நாளைக்கு விஜயதசமி விழாவை எல்லோரும் கொண்டாட இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளை தான் நம்ம சத்குரு சாய்பாபா தன்னுடைய இறுதி நாளாக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறது சச்சரித்தில் சில குறிப்புகள் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி அப்போ யாரும் அவ்வளோ விரிவாக தெரிஞ்சுக்க முடியல. பாபா அவருடைய பக்தரான ஷாமா மற்றும் பூட்டி செல்வந்தரான ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் பூட்டிங்கிறவர், அவங்க 2 பேர் கனவுலையும் போய் ஒரு நல்ல விடுதியை கோவிலோடு எனக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்லி கனவில் போய் சொன்னார். இந்த ஆசை பூட்டிக்கு ஏற்கனவே இருந்துச்சு. அதனால் பாபா சொன்ன உடனே அவருக்கு வசதி ஏராளமாக இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய மாளிகை மாதிரி எழுப்புறாரு. அஸ்தியாரம் போட்டு பெரிய மாளிகை மாதிரி எழுப்பி நடுவில் முரளிதர் சிலை வைக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. கோவிலோட கட்டுக்கன்னு சொல்லியிருக்கிறாரு பாபா. அதனால் அவருடைய இஷ்டப்படியே ஒரு நடுவில் பெரிய முரளிதர் சிலை வைக்கலான்னு சொல்லி அதுக்கு மேடை அமைச்சு எல்லா வேலைகளும் முடிய ஆரம்பிச்சிருது. அவங்க அஸ்திவாரம் போட்டதுலேருந்து எல்லாத்தையுமே பாபாவோட அனுமதியோடையும் அவரோட ஆசீர்வாதத்தினோடு தான் செய்கிறாங்க. எல்லாமே நிறைவாக அது முடிவுற நிலவில் வரும்போது பாபா உடம்பு முடியாமல் போயிடுறாரு. அது பூட்டிக்கு மிகப்பெரிய கவலையாகிடுது. இப்போ பாபா எப்போவும் அதை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், இது முடிஞ்ச உடனே நம்ம எல்லோரும் அங்கே போயிடலாம், எல்லோரும் சந்தோஷமாக ஆடிப்பாடி விளையாடலாம் அப்படின்லாம் ஒரு ரொம்ப ஆர்வமாக அந்த கட்டடத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருந்தவர் இப்படி முடியாமல் போயிட்டார். ஒருவேளை பாபா அந்த மாளிகைக்கு வர முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி அவர் ரொம்ப மனசை நொந்து போனார். ஆனால் பாபா அது மாதிரி நினைக்கிறார். அவர் அவ்வளோ ஆத்மாத்மா கட்டின அந்த கட்டிடத்தில் தான் அவர் சமாதியானார். அவருடைய விருப்பத்தை அவர் பூர்த்தி செஞ்சார். அது எப்படின்னா அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுறாரு. 1918 செப்டம்பர் மாதத்துலேருந்து அவருக்கு ஒரு 18ஆம் தேதி அவருக்கு ஒரு லேசான ஜுரம் வருது. அதுலேருந்து பார்த்தா அவரால் சரியாக சாப்பிட முடியாமல் மெலிஞ்சிக்கிட்டே போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப பலகீனம் ஆகிடுது. எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு கொஞ்சம் இயலாமை நிறைய ஆகிடுது. அப்போ வசைங்கிறவர் கூப்பிட்டு ராம விஜயம் படிக்க சொல்கிறாரு. அதாவது ஒருத்தர் முடியாத தருவாயில் இருக்கும்போது அது மாதிரி படிக்க சொல்கிறது ஒரு வழக்கமாக இருந்து வருது. அது அவரை மாதிரி ஒரு ஞானிக்கு தேவையில்லைனாலும் அந்த பழக்கத்தை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செஞ்சாரான்னு தெரியல. அவர் ராம விஜயம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதையும் நிறுத்திட்டு அவர் மௌனமாக தன்னுடைய இறுதி நிலைமைக்காக எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. யாரும் மனசு முடையக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சொல்லிகிட்ருக்கிறாரு. சரியாக அக்டோபர் 15ஆம் தேதி மதியம் எல்லாரையும் சாப்பிட போங்கன்னு மற்றவங்கள எப்போவும் பூட்டி கூடயும் தீட்சித் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இவருக்கு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து முடியாமல் போயிடுச்சு. நீங்களே போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி அனுப்புகிறாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் போகிறதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் அவங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வரத்துக்குள்ளேயே இவரோட உயிர் நிறுத்துறாரு. ஆனால் இவர் பக்கத்தில் மற்றவங்க லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாலா ஷிண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷாமா எல்லாருமே இருக்கிறாங்க. நானா சாஹேப்ன்றவர் நிறைய பக்தர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் பாகோஜின்ற ஒரு தோளில் தான் அவர் கடைசியாக உயிர் நீத்தார். அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த மசூதி சரியாக இல்லை, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், நம்ம என்னை அந்த பூட்டியினுடைய வாதாவில் கொண்டு போய் வச்சுருங்க, அந்த விதிக்கு நான் போனோன்னே நான் நலமாயிடுவேன் அப்படின்ட்டு கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இறக்குறாரு. அதனால தான் அவருடைய விருப்பப்படியே அந்த இதில் கொண்டு சமாதி வைக்கிறாங்க. இறுதி மூச்சு விட்டோன்னா அப்படி எல்லாருமே அழறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. சீரடி மக்கள்லாம் கதறாங்க. அவங்க அழுது கதற காட்சிகள்லாம் ஒரு தனி விதியவே போடணும். அந்த அளவுக்கு சோகத்தில் ஆழ்ந்து போயிடுறாங்க. பாபாவோட பிரிவை யாராலையும் தாங்க முடியல. அவ்வளோ பெரிய சோகத்தை தாங்க முடியாமல் எல்லாம் தத்தடிக்கிறாங்க. அதற்கு பிறகு பாபா எப்படி எங்கே வைக்கிறதுன்றதில் அவர் அவருக்கு கல்கட்டடத்தில் அவர் சொன்ன மாதிரியே அந்த இதில் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர்லாம் வெளியில் அவருக்கு சமாதி அமைக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்படி இருதரப்பினரே விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாருமே இதனால ஒரு 32 மணி நேரம் கடந்துட்டு தான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் பாபாவுடைய உடம்பு எந்த வரைக்கும் பாதிப்பு இல்லாமல் அப்படியே இருந்ததாகவும், அவர் மறுநாள் முதல் நாள் இறந்துடுறாரு. மறுநாள் காலையில் சொல்கிறாரு, எனக்கு ஆரத்தி இடுங்க, நான் இறந்த போயிட்டு தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கமாக எடுக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த ஒரு பிராமணர் இவருக்கு ஆரத்தியெல்லாம் செய்கிறாங்க. அந்த பூஜையும் செய்கிறாங்க. காலையில் எடுப்பாங்களே அந்த ஆரத்தி எடுக்கிறாங்க.
மத்தியான ஆரத்தியும் காமிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி சரி அந்த ராமச்சந்திர இவருன்றவர் பாட்டல்ன்றவர் விடமாட்டேங்கிறார். எப்படி பார்த்தாலும் அவர் வந்து அந்த இதில் தான் இருக்கணும், ஊட்டி கட்டின அந்த மாளிகை தான் அவருக்கு வந்து சமாதி அமைக்கணும்னு சொல்லி வன்மையாக சொல்கிறாரு. அது எல்லோரும் அப்புறம் ஒத்துக்கிறாங்க. முதல்ல மறுத்தாலும் அப்புறம் எல்லோரும் அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே அதாவது அது சரியான முரளிதர் சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேடை அமைச்சது. அதே மேடையில் பாபாவுடைய சமாதி அமையுது. அந்த முரளிதர் பாபா தான் முரளிதர் ஆனார் அப்படின்னு சொல்லி சச்சரித்தில் ஒரு முக்கியமான இதை குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ தன்னுடைய சமாதி அங்கே தான் அமையணுன்றதுக்கு அவர் ஒரு மறைமுகமாக எல்லாத்தையும் சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லலை. அந்த இடம் அவருக்கு எல்லோரும் மனசு போலையும் அதே இடமே அவருக்கு அமைஞ்சிருச்சு. அந்த இடத்துல தான் அவர் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அதுவும் மறுநாள் வந்து அது 32 மணி நேரம் கழித்து அந்த கபினி உடையெல்லாம் கழட்டும் போது அவர் சடலை விரைச்சலாக போகலையாம், அப்படி வளைஞ்சு கொடுத்துச்சான். அதை கிழிச்செல்லாம் எடுக்காமல் கழட்டி எடுத்தாங்களாம். அவர் வழக்கமாக அமைஞ்சிருக்க அந்த கபினிங்கிற உடையை கழட்டி எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு உடம்பு வளைஞ்சு கொடுத்துச்சான். இது மிகப்பெரிய வேப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சிறிது நேரத்தில் உடம்பை விரைச்சி போயிடும். 32 மணி நேரம் வரைக்கும் அவரோட அப்படியே இருந்திருக்கும். அதற்கு பிறகு அதை எல்லா மரியாதைகளையும் செஞ்சு தாசகனோட கனவில் போய் சொல்லியிருக்கிறாரு, மசூதியே இடிஞ்சு விழுந்துருச்சு, அங்கே இருக்க இட கடைக்காரங்கள என் மனசை ரொம்ப துன்புறுத்திட்டாங்க, நான் அங்கேருந்து வெளியேறிட்டேன், நீ வந்து எனக்கு கதம்ப மலர் மாலையை போட்டு எனக்கு கதம்ப மலர் மாலை போத்துன்னு சொல்கிறார். உடனே அவர் தாசகனை வந்து கீர்த்தனைகள்லாம் பாடி பஜனை பண்ணி அன்னதானம் செய்கிறாரு. எல்லாம் நடக்குது. இவர் இறந்து கிடக்கையில் இத்தனை விஷயங்களும் நடந்துடுது. அதுக்கப்புறம் இவரை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து சகல மரியாதைகளையும் செஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடன்களையும் சரியான முறையில் எல்லோரும் செய்கிறாங்க. அவங்க பக்தர்களையும் செஞ்சு அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. அவர் அந்த அடக்கம் முரளிதர் இருந்த இடத்துல தான் பாபாவுடைய அந்த உடல் வந்து பூத உடல் வந்து அடக்கம் சமாதியாக இருக்குது. எனக்கு எல்லாருக்கும் அவர் அப்போ சொன்ன மாதிரியே நான் வந்து என் சமாதியும் பேசும், ஆத்மாத்மான பக்தியோடு வந்து எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்னுடைய சமாதி வந்து சமாதியிலேருந்து நான் அதே உயிரோடு இருந்தபோது நான் எப்படி செஞ்சனோ அதே அவங்களுக்கு நான் பல நன்மைகளையும் நான் செய்வேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாரு. அதை இன்ன வரைக்கும் பாபா செஞ்சிட்ருக்காருன்னா பாபா பக்தர்கள் அனைவரும் நம்புகிறாங்க. அவர் இல்லைன்னு நினைக்கல, அவருடைய உடல் தான் மறைஞ்சிருச்சு. ஆனால் அவர் நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். பாபா உயிரோடு வராரு, அவங்க கேட்குற நன்மைகளை செய்கிறாரு. நம்ம இயலாமல் முடியாமல் சொல்லும்போது பாபா எங்கேருந்து வருவாரோ வந்து காப்பாற்ற வருவார். இது அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் அவர்கிட்ட கேட்குறதெல்லாம் பெரிய நம்ம ஆடம்பரங்களையோ பெரிய செல்வாக்கையோ பணக்காரங்களோ ஏழை அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய மனசு வந்து தூய்மையான மனசில் எந்த தவறான எண்ணங்கள் எல்லாமே நல்ல மனசோட பக்தியோடு பூஜிக்கிறவங்கள்ட்ட பாபா நம்ம நெருங்கி வந்துடுவார். நமக்கு உற்ற தோழனா, தாயா, தகப்பனா, நண்பனா எல்லாமாவும் அவர் நமக்கு இருந்து உதவி செய்வாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவருடைய இறுதி நாள்ங்கிறது அவர் மறைஞ்சு போயிட்டாரே தவிர அவர் நம்மளோட தான் இருக்கிறாரு அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம உறுதியாக நம்புகிறோம். பாபா இருக்கிறார், நம்மளை விட்டு அவர் எங்கேயும் போகல. அவர் 7 ஜென்மம் நம்மளோட தொடர்பில் தான் இருப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை அவர் காப்பாற்றுறாரு. பாபாவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்த பற்றியும் சொல்லுவார். அவர் சொல்கிறது அனைத்தும் சரியானது, சரிக்கு சரியாக இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் செஞ்ச அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம். அதுதான் பாபா வந்து ஷீரடியில் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போச்சு. மற்றபடி அவர் மிகச்சாதாரணமான ஒரு ஆளாக தான் ஷீரடியில் கொஞ்சம் பேர்த்துக்கு வேணும், கொஞ்சம் பேர்த்துக்கு வேணான்றவர் அப்படி ஒரு 2 மனநிலைமையிலேருந்து அவர் வந்தார். அதற்கு பிறகு அவர் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு திருப்பி 60 வருஷம் வந்து அந்த ஷீரடி மக்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் செஞ்சு அவரோட குறிக்கோளை முடிச்சுட்டு தன்னுடைய இறுதியை முடிச்சுக்கிட்டார். தன்னுடைய இறுதியாக அங்கேயே சமாதி ஆகிட்டார். அங்கே ஆனாலும் எங்கே இருந்தாலும் 7 கடல் தாண்டி நான் என்னை கூப்பிட்டா வருவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் எங்கேருந்து அழைச்சாலும் அவர் வருவார். அதனால தான் உலக மக்கள் அனைவரும் இப்போ நிறைய பேர்
அங்கங்கே கோயில் எடுத்து பாபாவுக்கு பூஜை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் அவருக்கு அவங்க கேட்குற வரங்களை கொடுத்து அவங்கள காப்பாற்றிட்டுருக்கிறார். இந்த அருமையான நாளில், விஜயதசமி நாளில் மதியானம் 2 மணிக்கு எல்லோரும் விளக்கேற்றி வைங்க. அமைதியாக உட்காந்து சச்சரித்தை படிங்க. சமாதியான அந்த அத்தியாயத்தை எடுத்து எல்லோரும் படிங்க. ஓம் சாய்ராம்னு ஒரு 108 தடவையாவது அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். விளக்கேற்றி வைங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேதியங்கள் ஏதோ ஒன்று வச்சு பாபாவை நினைங்க. ஆத்மாத்மா நினைங்க போதும். அவருடைய படத்தை எடுத்து வச்சு ஒரு பூமாலை போட்டு அவரை நினச்சே பூஜை பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு நினைக்கும் போது ரொம்ப அந்த இழப்பை எல்லாரையும் தாங்க தான் முடியல. இருந்தாலும் அவர் நம்ம விட்டு போயிடலை, நம்மளோட இருக்கிறான்னு நம்ம நினச்சிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையே தான் அவர் கேட்குறாரு. நம்பிக்கையே பொறுமை இருந்தால் பாபாவோட அருளை நம்மளால் கட்டாயமாக பெற முடியும்னு சொல்லி இந்த அருமையான வீடியோவை நான் முடிக்கிறேன். இது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்காக வேண்டாம், அவ்வளோ பெரிய மகான், அவரை நினச்சி நீங்கள் ஒரு ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தால் தான் நான் வீடியோ போட முடியும். இல்லாட்டி வீடியோ நான் இடையில நிறுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க, என்னுடைய வீடியோவுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்குன்றதை பொறுத்து இந்த வீடியோக்கள் தொடரும், நிச்சயமாக தொடரும்னு நான் தான் விரும்புகிறேன். அதனால் நீங்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். பாபாவும் எனக்கு அனுமதி கொடுத்தா தொடரும். எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.